ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஹைட் அண்ட் லவ் ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின்காக ஹீரோ வந்து மீட்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஃபுட் சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கேமிங் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு எல்லாரும் கேமிங் சென்டர் வந்திருப்பாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோனோட அண்ணாக்கு ஏதோ வேலை வந்துருச்சு போல. அதனால ஹீரோவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அந்த குண்டு பையன் தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனும் ஹீரோயின் கிட்ட ஒரு 4-5 காயினை கொடுத்துட்டு இந்த கேம் விளாண்டுட்டுமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அவளும் அந்த பொம்மை எடுக்க ரொம்ப நேரமா அந்த காயின்ஸை போட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அந்த பொம்மையை எடுக்கவே முடியல. அந்த டைமுக்கு கரெக்டாக சைஸ் அவங்க வந்துட்டு, என்ன மேடம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பொம்மை எடுத்துறணுமா, தான் நான் வேணா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காயினை போட்டு ட்ரை பண்றான். பொம்மையும் கிடைச்சிருச்சு. அவளுக்கு ஒரு பொம்மையை கிஃப்டா கொடுத்துட்டு, இந்தா குட்டி பொண்ணு, பொம்மை கிடைக்கலன்னா அழுவக்கூடாது சரியா, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்றும் குட்டி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கியூட்டா கோவப்பட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக் போனா, சின்ன வயசுல ஹீரோயின் வந்து சாரி கிட்ட திட்டுலாம் வாங்கிட்டு இருந்திருப்பாள்ல. ஹீரோ வெளியில வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் இன்னைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா அப்பா அண்ணா எல்லார்கிட்டையும் இங்கே நடந்ததை சொல்லி உனக்கு திட்டு வாங்கி தரேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏ ப்ளீஸ்ப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, எங்க வீட்டுக்குலாம் வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ நம்ம கிளாஸை ஒழுங்கா கவனிக்கணும், உங்க மேக்ஸ் சார் எவ்வளோ கோவப்படுறாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே நான் கண்டிப்பா இதுக்கப்புறம் கிளாஸ் ஒழுங்கா கவனிப்பேன், நீ எனக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பிங்கி ப்ராமிஸும் வாங்கிக்கிறா. ஹீரோவும் ஹீரோனை வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போற வரைக்கும் நின்று அவனையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போறா. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோனும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் சேர்ந்து எங்கேயாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள வராங்க. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோவும் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் ஹீரோனுக்கு செம ஷாக்கு, இவன் இங்கே தான் வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தவ மெனு கார்டில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த ஃபுட்லாம் வேணும், எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கான காசையும் எடுத்து வைக்கும்போது, குட்டி பொண்ணு என்ன சாப்பிட வந்தியா, உன்னோட காசெல்லாம் எனக்கு வேணாம், ஒரு வேளை ஃபுட்டு கூடவா என்னால் உனக்கு சர்வ் பண்ண முடியாது, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு அதிகமான காசு தான் தரணும், ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்ககிட்ட காசு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையே மெனு கார்டில் இவ்வளோ தான் போட்டுருந்துச்சு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லை நீ இவ்வளோ நேரமாக உட்காந்து என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தால, அதுக்கெல்லாம் சேர்ந்து டேக்ஸ் யார் பே பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் அங்கேருந்து காசை எடுத்துட்டு அப்படியே கியூட்டாக போய் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கா ஹீரோவை. அப்போ ஹீரோவோட ஓனர் வந்துட்டு, எப்பா நீ வந்து சம்பளம் முன்னாடியே வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தால, உனக்கு 15 நாள் முன்னாடியே சம்பளம் தரேன், ஆனால் மறக்காம வேலை பாரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஹீரோக்கும் காசு தேவைன்றது ஹீரோனுக்கு இப்போ வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் சின்ன வயசுலேருந்தே இருந்திருப்பான்ல, அந்த பையன் ஹீரோன் கிட்ட வந்துட்டு, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, நம்ம மாலுக்கு போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டும் ஒரு மாலில் தான் இருக்கும். ஸோ இங்கேயே நம்ம மேலே போயிட்டு கேக்லாம் கட் பண்ணலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். இவளும் ஹீரோ தந்த சாப்பாடு இல்லை, அதனால அவசரமாக சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சதும் அவன் கூடயே அங்கேயே போயிடுறா. வெளியில போனவே திருப்பி என்ன நினைச்சான்னு தெரியல. ஹீரோ கிட்ட வந்துட்டு, உனக்கு காசு எதுவும் தேவை இருக்கா, அதனால தான் உங்க ஓனர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது என்னோட கஷ்டம், அதை நானே பார்த்துக்கிறேன், என்ன நினைச்சு நீ கவலைப்படாத சரியா குட்டி பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ்வளோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ வந்து இவ சாப்பிட்ட இடத்த வந்து பார்க்குறான். பில்லை வந்து பே பண்ணிட்டு தான் போயிருக்கா. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ மேலே காமிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பர்த்டே பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோ கூட சின்ன வயசுலேருந்தே ஒரு பையன் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான்ல, அந்த பையனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல. அந்த பையன் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆஹா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பிடு சூசி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக பார்க்குறா. எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டா. இவ வெளியே வந்ததும் பின்னாடியே அந்த பையனும் போகிறான். இதை பார்க்குற ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் காண்டாகிற மாதிரி இருக்கு. ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா அப்படி தான் இருக்கு. அவன் வெளியில் வந்து நின்றுட்டு, ஏன் இப்படி நான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், அது எனக்கு தெரியும், அதனால தான் நான் வெளியில் வந்தேன், நம்ம 2 பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நமக்கு என்ன வயசாகுது, நம்ம இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல, அதுக்குள்ளே நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்னாலாம் லவ் பண்ண முடியாது, இதை நீ தப்பாக எடுத்துக்காது, என்ன நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த பையன் இவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, என்ன உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் ஆனால் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ பேசினதை பார்த்தா ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டதும், இல்லை நான் நிஜமாவே ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும், இந்த மாதிரி பசங்களுக்கு இந்த வயசில் லவ் வரதெல்லாம் சாதாரணம் தான், இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டடீஸில் கோட்டை விட்டுறாத, ஒழுங்கா நல்ல பிள்ளையா படிக்கணும் சரியா சின்ன பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பாடுக்கு வச்சிருந்த காசையும் அவகிட்டே திருப்பி கொடுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல காமிக்கிறாங்க, ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்றா. பிரேக் டைம்ல அவகிட்ட பேசலான்னு பார்க்கும்போது கூட அவ வேற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு ஜாலியா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவகிட்ட பேசவே இல்லை. இவளுக்கு அது பார்க்க கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஆனா இவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. ஏன்னா அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே வருது. ஸ்போர்ட்ஸ் டே அப்போ வந்து அந்த பையன் இருப்பான்ல, ப்ரப்போஸ் பண்ணானே, அந்த பையன் அத்லெட்டிக்ஸ்ல கலந்துருப்பான் போல. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கும்போது ரொம்பவே சேர் அப் பண்ணிட்டு இருக்கா.
அந்த பையனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ஒன் சைடா ஃபீலிங்ஸ் வச்சிருக்கா அப்படின்றது ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் போய் அவன் அண்ணா கிட்ட போயிட்டு என்னோட பேரை லாங் ஜம்ப்ல எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லாங் ஜம்ப்லையா? இவ்வளோக்குள்ள கத்திரிக்கா மாதிரி இருந்துட்டு லாங் ஜம்ப் குதிக்க போறியா? முதல்ல ஷார்ட் ஜம்ப் குதிச்சு பாரு, அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் குதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ நீ என் பேரை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துனதும் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஹீரோ எந்திரிச்சு ஏன்டா இவகிட்ட வம்பெழுத்துட்டு இருக்கா, அவ பேரை தான் எழுதண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி மச்சான், நீ சொல்றியன்றதுக்காக எழுதுறேன், அந்த குள்ள கத்திரிக்கா காலெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேரையும் எழுதிக்கிட்டு இருக்கான். இவளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நின்றுட்டு இருக்கா. சரியான பயம். ஹீரோ வந்து சேரப் பண்றான், நல்லபடியா பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவ வெயில்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு ஒரு தொப்பியும் மாட்டி விட்டுட்டு போறான். இதெல்லாம் பாக்குறப்போ ஹீரோனுக்கு ரொம்பவே ஷையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனோட பேரையும் ரீட் பண்றாங்க. அவ வந்து லைன்ல நின்னுட்டு வேகமா ஓடி போனவ குதிச்சிருவான்னு பார்த்தா பயத்துல ரிட்டர்ன் வந்துட்டா. திருப்பியும் வேகமா ஓடுறா, அதே பயத்துல திருப்பி வந்துட்டா. இவ என்ன குதிப்பாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே வேகத்தோட ஓடி வந்தவ ஏதோ ஒரு மாதிரி குதிச்சு கீழே விழுந்துட்டா. ஹைட் எட்டல போல, அதனால கையில காலெல்லாம் சரியான அடி. ஹீரோனோட அண்ணாவும் ஹீரோவும் வேகமா அங்க வராங்க. ஹீரோவோட அண்ணா தான் ஹீரோனை தூக்கிட்டு மெடிக்கல் ரூமுக்கு ஓடுறான். இவன் அண்ணானா அப்ப நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் சார் முழிச்சிட்டு இருக்கும்போது அவன் எங்க அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவன் அண்ணா போகும்போதெல்லாம் திட்டிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேனே உனக்கு ஹைட்டு பத்தாது, நீ எதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் சேர அப்படின்னு சொல்லி திட்டினதும் போடா நீ என்னை தூக்கிட்டே போவான், என்னை கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிடுறா. இந்தாடா அந்த குட்டி பிசாசை நீயே மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோவை ஒப்படைச்சிடுறான். ஹீரோவும் ஹீரோயினை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போய் நல்லா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, எங்க அண்ணாக்கு என் மேல பாசமே இல்லை, நீயாச்சும் என் மேல கொஞ்சமாச்சும் கேரிங்கா இருக்க, அவனை பத்தியா என்னை எப்படிலாம் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லை, நீ யோசிக்கிறது தப்பு, பாசம் இருக்க இடத்துல தான் கோவமும் இருக்கும், அவன் கோவப்படுறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவன் ஃபீல் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அண்ணாவும் அங்க வந்துடுறான். ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போனதும் வேற ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு போல, அந்த பொண்ணையும் வந்து ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் மெடிக்கல் ரூமுக்கு. இவன் நம்மளை மட்டும் தான் நல்லா பார்த்துப்பான்னு பார்த்தா பொண்ணுங்களையே நல்லா பார்த்துப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் காண்டா தான் இருக்கு. அடுத்தது ஹீரோயின் கிளாஸ்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் மூஞ்ச தூக்கிட்டு இருந்தால இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து என் கூட ஷாப்பிங் வருவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதோட இந்த டிராமாவோட 3rd எபிசோட் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க.